ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எல்லா கட்சியும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. கேண்டிடேட்ஸ் போட்டு எல்லாம் தீவிரமா போயிட்டு இருக்கு. ஆனா தேசிய கட்சிகளான காங்கிரஸும் பாஜகவும் தங்களுடைய வேட்பாளர்கள் யாருன்னு இதுவரை அறிவிக்காம இருக்காங்க. மேபி இன்னைக்கு நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஏன் இவ்வளோ டிலே தேசிய கட்சிகளுக்கு? இப்ப காங்கிரஸ் பார்ட்டி எல்லாம் பொறுத்தளவுல பெருசா பிரச்சாரம் பண்ற ஸ்ட்ரென்த் கிடையாது, பெரிய ரொம்ப ஆக்டிவான பார்ட்டி கிடையாது. ஸோ நிறைய சிக்கல்கள் அந்த கட்சிக்கு இருக்கு. ஸோ குறைந்தபட்சம் நமக்கு ஏற்கனவே நிறைய சிக்கல்கள் இருக்கும்போது புதுசா நம்ம பிரச்சனைகளை உருவாக்க கூடாது. ஆனா அந்த வேலையை அவங்க பண்றாங்க. இப்ப எல்லா கட்சிகளும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டி பாஜக பிரச்சாரம் பண்ணல, இன்னும் பிரச்சாரம் பண்றாங்க. பட் வேட்பாளர்கள் யாரும் தெரிஞ்சாலும் முழுமையா பண்ண முடியும். ஸோ இப்ப காங்கிரஸ் பார்ட்டியால பண்ண முடியல. அப்ப நேச்சுரலா அடுத்த கேள்வி என்ன வருது? காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ள குழப்பம், பெரிய பேரம் போய்கிட்டு இருக்கு, சீட்டெல்லாம் பார்த்தோம்னா ஏலம் விடுறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த நியூஸை வரவிடாம பண்ணணும் என்ன பண்ணிருக்கணும்? ஒழுங்கா எல்லா கட்சிகளும் போல குயிக்கா வேகமா நீங்களும் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கணும். சீட்டு சண்டை போட்டு வாங்குறீங்க. சண்டை போட்டு வாங்கும்போது என்ன சொல்றீங்க? எங்களுக்கு சீக்கிரமா நீங்க சீட்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணாதான் எங்களால களத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ண முடியும், அப்பதான் எங்க வேலைகளை நாங்க சரியா செய்ய முடியும், சீக்கிரமா எங்களுக்கு எல்லாத்தையும் இறுதி பண்ணுங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கான சீட்ஸை ஒதுக்கியாச்சு, போன தடவை விட அதிகமா ஒதுக்கியாச்சு. அப்போ உங்களுக்கு நிறைய சீட்ஸ் கொடுக்கவும் முடியும். அப்படி இருக்கும்போது இன்னும் நீங்க வேட்பாளர்களை அறிவிக்கலன்னா அடுத்து என்ன ஆகுது? உடனே பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்குங்க. அங்க பெரிய பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க, 5 கோடி 6 கோடி ரூபாய்க்கு ஏலம் விட்டுட்டு இருக்காங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நியூஸ் வருது. இதாவது நீங்க தவிர்த்திருக்கலாமே. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், ஒழுங்கா மற்ற கட்சிகளை மாதிரி கரெக்டான டைமுக்கு வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கணும். அறிவிச்சிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா அதை கூட உங்களால பண்ண முடியல. உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண முடியல, களத்துல ஆக்டிவா செயல்பட முடியல. இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதெல்லாம் தாண்டி புதுசா நீங்க ஏன் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றீங்க? இல்லாத ஒரு பிரச்சனையை நீங்களா இதுக்கு உருவாக்குறீங்க. நீங்க பெரிய ஒரு பவர்ஃபுல்லான கட்சியா இருந்து தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்குனாலும் பரவாயில்ல. ஏற்கனவே நாளுக்கு நாள் கரைஞ்சு போய்கிட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்கு புது பிரச்சனையை உருவாக்குறீங்க அப்படின்றதுதான் கேள்வி. ஏன் இது நடக்குது அப்படின்னு கேட்டா, காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவு ஏகப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. பிஜேபிக்கு ஒரு டிசிப்ளின் உண்டு, காங்கிரஸுக்கு பெரிய டிசிப்ளின் கிடையாது. சோ காங்கிரஸுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தர் கொடுக்கலன்னா யாருக்கு கிடைக்கலையோ அவரு பிரச்சனை பண்ணுவார். இப்ப ஜோதிமணி அவர்கள் பார்த்தோம்னா ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்ல, எல்லாம் ஏலம் விடுறாங்க அப்படின்னு அவங்க பேசினாங்க. அப்படிதான் சொன்னாங்க. ஏலம் விடுறாங்கன்ற மாதிரிதான் விற்கப்படுது அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. சோ இப்ப ஏதோ வகையில அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்ததுன்னா வெளியே வந்து பப்ளிக்கா அவங்க அட்டாக் பண்றாங்க. ஒரு பார்ட்டி டிசிப்ளினும் இல்ல. இப்ப விசிகே கூட பாத்தீங்கன்னா ஷானவாஸுக்கு சீட் கொடுக்கல. அவரு ஓரளவுக்கு பொலைட்டா போயிட்டாரு. அவருக்கு நிறைய அதிருப்தி இருக்கு. அவர் பேசுறத வச்சு பார்க்கும் போதே ஒரு ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்காரு. அவர் ரொம்ப ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடாலாம் இல்லை. ஆனாலும் பப்ளிக்ல நம்ம பேசும்போது என்னோட அதிருப்தியை ஃபுல்லா நான் வெளிப்படுத்திக்க முடியாது. ஓரளவுக்கு ஒரு கூல் டோன்ல அவர் பேசுறாரு. பட் காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல இன்னும் ஃபைனலைஸே பண்ணல. ஆனா அதுக்கு முன்னாடி வெளியே வந்து நீங்க பேசுறீங்க. அப்ப ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அழுத்தம் போடுறேன். யார் மேல? காங்கிரஸ் பார்ட்டி தலைமை மேல. இந்த மாதிரியான ஒரு பார்ட்டி இருக்கு. அப்ப தலைமையும் முடிவெடுக்கும் போது என்ன ஆகும்? ஏகப்பட்ட குழப்பங்கள் எல்லாத்தையும் கணக்குள்ள வச்சு ஒரு முடிவெடுக்கணும். ஏன்னா நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு தெரியும். அப்ப உள்ளதுலயே யார் அதிகமா டேமேஜ் ஏற்படுத்துவா, அப்ப அவனை கைவிக்க கூடாது. இந்த மாதிரி அவங்களுக்குன்னு சில கணக்குகள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பேஸ் பண்ணி பண்றாங்க. அப்புறம் காங்கிரஸ் பார்ட்டி ஒரு ஃபேமிலி பார்ட்டியும் கூட, குடும்ப அரசியல் நடக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது எல்லா முடிவையும் ராகுல் காந்தி எடுக்கணும். அப்ப எல்லாரும் காத்திருக்க வேண்டிய தேவையும் இருக்கும். இப்ப ராகுல் காந்தி, கார்கே எல்லாம் கேரளால கடுமையா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கேரளால ஜெயித்தே தீரணுன்ற ஒரு தேவை இருக்கு. அதனால சிபிஐஎம்க்கும் ஏகப்பட்ட குறைச்சலை கொடுத்துட்டு இருக்காங்க. சிபிஐஎம்க்கும் பிஜேபிக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு, அது எல்லாம் பேசிட்டு இருக்காரு ராகுல். இப்ப சோ அங்க பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டை போக்கஸ் பண்ண முடியல. 22 சீட்டை வாங்கியாச்சு. ஆனா இப்ப ராகுல் காந்தியோட அப்ரூவல் எல்லாத்துக்கும் தேவை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. அதுவும் அவங்களால செய்ய முடியல. சோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறனால அங்க வண்டி நகரல. பிஜேபியை பொறுத்தளவுல பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் கூட இந்த சிக்கல்கள் உண்டு. ஏன்னா அது ஒரு நேஷனல் பார்ட்டி. கடைசியில டெல்லி தலைமையிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கணும்.
அவங்களுக்கு இப்ப வேற நிறைய சிக்கல்களும் போயிட்டு இருக்கு. இப்ப ராகுல் அவர்களுக்கு எப்படி முக்கியமானது கேரளா அப்படியோ அதே போலதான் பாஜகவுக்கு நிறைய முக்கியமான அசாம் இருக்கு, நிறைய அவங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரு சின்ன ஒரு வேகம் தெரியுது. ஆனா காங்கிரஸ் கிட்ட அது தெரியலன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் வயசான கட்சிங்க. ஒரு சின்ன பையனுக்கும் வயசானவருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சின்ன பையன் இருக்கிற வேகம் வயசானவர்கிட்ட இருக்காது. அதுல ஒரு கட்சியும் அதே மாதிரிதான், வயசாக கட்சி பலவீனமாயிரும். ஒரு காலத்துல காங்கிரஸ் பார்ட்டியும் பெரிய வேகம் உள்ள ஒரு கட்சியா தான் இருந்திருக்கும். இப்ப அதான் நான் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இப்போ மாப்போசி அவர்களோட இந்த எனது போராட்டம் புத்தகம் படிக்கும் போது அந்த காலத்துல காங்கிரஸ் பார்ட்டியில வேகம் இருந்திருக்கு. ஆகஸ்ட் புரட்சி இந்த காலகட்டத்துல எல்லாம் பார்த்தோம்னா எல்லாரும் சிறைக்கு போறாங்க, பல ஆண்டுகள் சிறையில கஷ்டப்படுறாங்க, கையில் கூடிய எல்லா பணத்தையும் கட்சிக்காக இழக்கிறாங்க. காந்தி ஒண்ணு சொன்னாருன்னா அவருக்காக அதை செய்யறாங்க. அப்ப அந்த காலத்துல அந்த கட்சிக்கு வேகம் இருந்திருக்கு, தியாக மனப்பான்மை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் அதிகாரத்துல வந்து உட்கார ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேகம் எல்லாம் காணாம போகுது. அதிகாரத்துல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த போராட்ட குணம் தேவையில்லை. கீழே இருக்கும்போதுதான் மேலே ஏறி வரணுன்ற அந்த வேகம்லாம் இருக்கும். மேல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட அந்த போராட்ட குணம், கொள்கை கோட்பாடு, மக்கள் மேல இருக்கக்கூடிய அக்கறை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடும். பாஜக இப்ப வந்த கட்சி, புதுசா வந்த கட்சி. காங்கிரஸ் வந்து பாஜகவை விட அதிகமா அதிகாரத்தை ருசிச்ச ஒரு கட்சி. அதிகாரத்தை நீங்க நீண்ட நாள் என்ஜாய் பண்றீங்கன்னா அதிகாரம் உங்களை கரப்ட் பண்ணிடும், உங்களை பலவீனப்படுத்தும், அதெல்லாம் இருக்கு. சோ அதனால பாஜக காங்கிரஸோட ஒப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கூட டிசிப்ளின்டா இருக்காங்க. ஆனா இந்த சிக்கல் பாஜகவுக்கும் இருக்கு. ஒரு முடிவு எடுக்கணும்னா கடைசியில டெல்லிக்கு தான் போய் நிக்கணும். டெல்லியில அவங்களுக்கு ஒரு 10 வேலை இருக்கு. தமிழ்நாட்டுல உங்களுக்கு இதான் பெரிய பிரச்சனை. ஆனா டெல்லி தலைமைக்கு வேற நிறைய பிரச்சனையும் இருக்குல்ல. அங்க வெஸ்ட் பெங்கால் அவங்க போக்கஸ் பண்ணுவாங்களா, மற்ற மாநிலங்களை போக்கஸ் பண்ணுவாங்களா, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? டெல்லி பார்வையில இருந்து பாருங்களேன், தமிழ்நாடு அவங்க எப்படி பார்ப்பாங்க? 30-40 வருஷமா முட்டிக்கிட்டு இருக்கோங்க, அப்படித்தானே பார்ப்பாங்க. சோ அதனால அவங்களுமே இந்த சிக்கல் இருக்கு. கடைசியில எல்லா முடிவும் டெல்லி தான் எடுக்கணும். இப்போ 21 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. தேசிய கட்சிகள் இவ்வளவு இழுத்துக்கிட்டே போனோம் அப்படின்னா ஒர்க் பண்ற அந்த டைம் ஸ்பேஸ் குறைஞ்ச போது இல்ல, அவங்களுக்கே அக்கறை இல்ல, என்ன பண்றது? அதுவும் காங்கிரஸ் பார்ட்டிலாம் பத்தி பார்க்கும்போது இப்ப டெல்லி இப்ப இவங்க பிஜேபியை பொறுத்த அளவுல நேஷனல் லெவல்ல பவர்ஃபுல்லான ஒரு கட்சியா இருக்காங்க. 3 தேர்தல்ல கண்டினியூஸா ஜெயிச்சிட்டாங்க. நீங்க தொடர்ச்சியா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் அவங்க சீரியஸா தான் பாக்குறாங்க தமிழ்நாட்டை. பட் அவங்கள பொறுத்தளவுல தொடர்ச்சியா 3 தடவை ஜெயிச்சாச்சு. ஆனா காங்கிரஸ் பார்ட்டி தொடர்ச்சியா 3 தடவை தோத்துருக்காங்க. அதுபோக கட்சி பெரிய லெவல்ல பலவீனப்பட்டு போய் இருக்கு. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளே காங்கிரஸ பெருசா மதிக்க மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ ஓரங்கட்டணும்னு முயற்சி பண்றாங்க எல்லாரும். மாநிலங்கள்ல இருந்து காங்கிரஸ காலி பண்ணணும்னு பாக்குறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துல கூடிய ரீஜனல் பார்ட்டிஸும் காங்கிரஸ பலவீனப்படுத்தணும். காங்கிரஸ் இன்னைக்கு பெரிய ஒரு சுமையா மாறிட்டு இருக்கு. பீகாரா இருக்கலாம், யூபியா இருக்கலாம், வெஸ்ட் பெங்காலா இருக்கலாம், இப்ப எல்லாரும் தனித்து விடப்பட்டிருக்காங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே அவங்க வரக்கூடிய நாட்களை தனித்து விடப்படுவாங்க. அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இது. இப்ப திமுகவோட அவ்வளவு பிரச்சனை அவங்களுக்கு. வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸை காலி பண்ணணும்னு அவங்க யோசிப்பாங்க. இந்த மாதிரி திரும்பவும் போய் காங்கிரஸ் கிட்ட போய் சிக்கிடக்கூடாதுன்னு அவங்க யோசிப்பாங்க. இப்படி ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கும்போது குறைந்தபட்சம் புதுசா நீங்க பிரச்சனைகளை உருவாக்கிக்க கூடாது. ஆனா காங்கிரஸ் பார்ட்டி அதான் பண்றாங்க. புது புது பிரச்சனைகளை அவங்களே உருவாக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, பாஜக இன்னொரு சிக்கல் என்னன்னா அண்ணாமலை ஃபேக்டரும் இருக்கு. அண்ணாமலையை அகாமடேட் பண்றதுலயும் சிக்கல் இருக்கு. பாஜக அண்ணாமலையை அகாமடேட் பண்ண விரும்புவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை உள்ள கொண்டு வந்தா பாஜகவுக்கு அது பெரிய பூஸ்டா தான் இருக்கும். அண்ணாமலை பிரச்சாரம் பண்றதும் பாஜகவுக்கு நல்லது. ஏதாவது ஒரு தொகுதியில இறங்கி அங்க வேலை செய்யறதும் பாஜகவுக்கு நல்லதுதான். ஆனா அண்ணாமலை அவர்கள் இது எந்த அளவுக்கு விரும்புவாருன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு கொங்கு பகுதியில ஒரு சீட் வேணும்ன்ற விருப்பம் இருக்கு. கொங்கு பகுதியை தான் அதிமுகவும் குறி வைக்கிறாங்க. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களையும் அங்கதான் ஏதோ ஒரு வகையில் அகாமடேட் பண்ணணும். இங்க அண்ணாமலைக்கும் அங்க ஒரு சீட் கொடுக்கணும்னா சிக்கல் இருக்கு. அத இபிஎஸ் விரும்புவாரான்னு தெரியல. கொங்கு பகுதியில அண்ணாமலைக்கு ஒரு பலம் கிடைக்கிறத இபிஎஸ் விரும்ப மாட்டார். சோ இந்த சிக்கல்கள்லாம் இப்ப பாஜகவுக்கு இருக்கு. இப்ப அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவுல ஏன் ஒரு அண்ணாமலை அவர்களோட தேவை எங்கிருந்து பாஜகவுக்கு முதல் வருது? ஏன்னா அவரை எங்கிருந்து தான் கூப்பிட்டு வராங்கல்ல. அதுக்கு முன்னாடி அண்ணாமலை யாருன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு அவரை கூட்டிட்டு வராங்க. என்ன தேவை? அண்ணாமலை அவர்களோட தேவை எங்கிருந்து பாஜகவுக்கு வருது? தமிழ்நாடு பாஜகவால பூர்த்தி பண்ண முடியாத ஒரு இடத்துல அண்ணாமலை இருக்காருல்ல, அங்க போய் அவரை கூட்டிட்டு வர வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது? முதல்ல பாஜக ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. தமிழ்நாட்டுல தனியா நம்ம கட்சியை வளர்க்கணும், நம்ம அதிமுகவை நம்பி இருக்கக்கூடாது, சோ தனித்து போலான்ற ஒரு இடத்துக்கு பாஜக ஒரு இடத்துக்கு வராங்க. அப்ப அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபேஸ் தேவைப்படுது. அதிமுகவோட திமுகவோட சமரசம் செய்யாத
ரெண்டு பேரையும் கடுமையா எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரு ஒரு கிளீனான ஒரு ஃபேஸ் தேவைப்படுது. சோ அண்ணாமலை அவர்கள் பெர்ஃபெக்டா அங்க ஃபிட் ஆகுறாரு. ஒரு அரசு அதிகாரியா இருந்தவர், ஒரு மிஸ்டர் கிளீன் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் அவருக்கு இருக்கு. சோ அவரை கரெக்டா உள்ள இறக்குறாங்க. சோ அண்ணாமலை அவர்களுக்கு திரும்ப இன்னும் அந்த முக்கியத்துவம் கிடைக்கணும்னா அந்த மாதிரியான சூழல் திரும்ப ஏற்படணும். தனிச்சு பாஜக நிக்கணும், தனித்து பாஜக நிக்கணும். நாங்க ரெண்டு பேருக்கும் மாற்று, நாங்க தான் வருங்கால தமிழ்நாட்டுக்கான மாற்று அரசியல் கட்சி அப்படின்ற அந்த இடத்துக்கு திரும்ப பாஜக வரணும். அப்படி பாஜக திரும்ப வந்தாங்கன்னா அண்ணாமலை அவர்களோட தேவை திரும்ப பாஜக ஏற்படும். இப்ப பாஜக என்ன செய்ய முயற்சி பண்றாங்கன்னா ஸ்ட்ராட்டஜியை மாத்திட்டாங்க. அதிமுகவோட போன முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு அண்ணாமலையை யூஸ் பண்ணலாம்னு முயற்சி பண்றாங்க இல்லையா? இது அண்ணாமலைக்கு இது பயன் இல்லையா? அவருக்கு பெனிஃபிட் ஒண்ணு இதுல. அண்ணாமலைக்கு பெனிஃபிட் இல்ல. அண்ணாமலை இங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு உதவி பண்ணாருன்னா அண்ணாமலை பலவீனப்பட்டுருவாரு. ரெண்டாவது நயனார் நாகேந்திரனை பலப்படுத்துறாரு அவரு. இந்த வேலையை எதுக்கு அண்ணாமலை பண்ணணும்? சோ அண்ணாமலை சைலண்டா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவரு பெருசா இறங்கி தேர்தல் காலகட்டத்துல ஆக்டிவா செயல்படல. ஆனா ஒரு பார்ட்டியா நம்ம ஒர்க் ஆகும் பொழுது தனிப்பட்ட விருப்புகள்ல முன்னிறுத்தி அது ஆன் பேப்பருங்க. எல்லா அரசியல்வாதிகளும் தனிப்பட்ட வெறுப்புக்கு உட்பட்டு தான் செயல்படுவாங்க. இப்ப அடிப்படையா பார்ட்டி டிசிப்ளின் இருக்கு. இப்ப ஷானவாஸ் அவர்கள் பேசும்போது எனக்கு முகத்தை பார்க்கும்போது தெரியுது அவர் பெரிய அதிருப்தியில தான் இருக்காரு. அவர் சந்தோஷமாலாம் இல்ல. ஆனா வெளியே பேசும்போது பார்ட்டியோட அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான் நான் செயல்படணும். இது பேசிக்கான ரூல்ஸ். ஆனா ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் தனிப்பட்ட நலன்கள் இருக்கு. அதுக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்படுவாங்க. கட்சி நலனுக்காக என்னோட நலன் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, என்னோட அரசியல் எதிர்காலம் வீணா போனாலும் பரவாயில்லன்னா யாரும் கட்சியை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் திரும்பவும் ஸ்ட்ராங்கா தமிழ்நாட்டுல வளர்ந்து வரணும்னா அதிமுக இந்த தேர்தலில் தோக்கணும். அதிமுக இந்த தேர்தலில் ஜெயிச்சு பவருக்கு வந்துட்டாங்கன்னா அண்ணாமலைக்கு இதுல ரோல் இருக்காது. பாஜகவும் பெருசா ரோல் இருக்காது. ஆமா, பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து பவருக்கு வந்தாச்சுன்னா அண்ணாமலைக்கு அதுல பெரிய ரோல் இருக்காது. பாஜக அதுக்கப்புறம் வளர முடியாது. இல்ல வளர முடியாது. இபிஎஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவாரு, அம்மையார் ஜெயலலிதா மாதிரி ஆயிடுவாரு. ரைட், நான் ஜெயிச்சு காட்டிட்டேன் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும். மக்களுக்கும் இபிஎஸ் மேல நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் திமுகவுக்கு மாற்று, ஸ்டாலினுக்கு மாற்று இபிஎஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி அந்த காலத்துல கருணாநிதிக்கு மாற்று ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு பார்த்தாங்களோ அதே மாதிரி ஃபியூச்சர்ல பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இப்ப நாளைக்கு தனியா நம்ம பாஜகவை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டாதான் அண்ணாமலைக்கு தங்க தேவை இருக்கும். ஏன்னா அண்ணாமலை ஒன் மேன் ஆர்மி மாதிரி எல்லாரும் ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணி எடுத்து அக்ரெசிவா செயல்பட்டது. இன்னைக்கு இவங்க கிட்ட ஒரு சீட்டை வாங்கிக்கிட்டு இவங்க சொல்ற விஷயங்கள்லாம் அண்ணாமலை பண்ணாருன்னா ஒண்ணு பாஜக இந்த தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு ஒரு உதவி பண்றாரு, ரெண்டாவது அவரோட எதிர்காலம் பாதிக்கப்படுது. சோ அதனால அண்ணாமலை அவர்களுக்கு தேவையான ஒரு சூழல் வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படணும்னா பாஜக இந்த தேர்தலில் தோக்கணும். அதிமுக பாஜக கூட்டணி இந்த தேர்தலில் தோக்கணும். அப்ப ஃபியூச்சர்ல அண்ணாமலைக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அண்ணாமலை அவர்களுக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். மற்ற நிர்வாகிகள் அதிகாரம் எல்லாம் போயிடுவாங்கல்ல. இப்ப அதுக்கேற்ற மாதிரியான லீடர்ஷிப்பை இப்ப கிரியேட் பண்ணும். பாஜக தனித்து போகணும் அப்படின்ற இடத்து. இப்ப இந்த எலெக்ஷன்ல லெட்ஸே அதிமுக தோக்குதுன்னு வச்சுப்போம். அப்ப என்ன ஆகும்? அதிமுக மேல மக்களுக்கு நம்பிக்கை போகும் இல்லையா? நம்பிக்கை இழந்துடும் அதிமுக மேல. அப்ப புது அரசியல் சக்திகள் நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. பாஜகவை ஒரு மாற்றமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்றமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஈவன் தாவேக்காவை கூட கொஞ்சம் அந்த மாதிரி பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப பாஜகவை வளர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். எப்படி நீங்க வளர்ப்பீங்க? அதிமுக இல்லாம, அதிமுகவோட துணை இல்லாம பாஜகவை தனியா வளர்க்கறதுக்கான வாய்ப்பு அப்ப ஏற்படும். அதுக்கான சூழல் ஏற்படும். அதிமுகவை சார்ந்திருக்கிறதுல பிரோஜனம்ன்ற இடம் ஏற்படும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்ட நயனார் நாகேந்திரனால தாக்கு பிடிக்க முடியாது. அண்ணாமலை தனியா ஒரு லீடரா நிக்க முடியும். அவரால் பேச முடியும், மீடியாவை ஒரு பக்கம் திருப்ப முடியும், அக்ரெசிவா தனித்து நின்று அரசியல் அண்ணாமலையால பண்ண முடியும். சோ அப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டு அண்ணாமலைக்கு அது கரெக்டா இருக்கும். அண்ணாமலை அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படணும்னு தான் விரும்புவாரு. அதை விட்டுட்டு இப்ப நம்ம அதிமுகவை பலப்படுத்தணும், அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும், இப்ப நயனாரோட லீடர்ஷிப் இருக்கு, தலைமையில பாஜக இயங்கிட்டு இருக்கு, அதை வலுப்படுத்துறதுக்கான வேலை பார்க்க அவர் விரும்ப மாட்டார். இது நயனாருக்கு அட்வான்டேஜா இருக்கும். அதிமுக ஜெயிச்சாச்சுன்னா நயனார் நாகேந்திரனுக்கு அட்வான்டேஜ் தான் இருக்கும். ஏன்னா அவர் ஒரு மாதிரி அந்த ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ் பிளே பண்றவர். அவர் ஏற்கனவே அதிமுக இருந்தவர். இபிஎஸோட அவருக்கு நல்ல இக்குவேஷன் இருக்கு. அவர் இந்த ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ பிளே பண்ணக்கூடிய ஆள். இதுக்கு முன்னாடி பாஜக அதான பண்ணிட்டு இருந்தாங்க. டீஸ்டபிளைஸ் பண்ற ஆள் கிடையாது. இவங்க ரெண்டு பேரையும் முட்டி தூக்கி போட்டு போகணுன்ற ஆள் கிடையாது. சோ
அந்த சூழலை ஏற்படுத்த விரும்ப மாட்டார்ல. என் கைகளை எப்படி பலப்படுத்தணும் தானே அண்ணாமலை யோசிப்பார், அவர் கைகளை பலப்படுத்த தானே யோசிப்பார். ஓகே. சோ அதனால நான் அப்படிதான் பாக்குறேன். அண்ணாமலை யோசிக்கிறாரு, நான் பாஜகவுக்கு வலு சேர்க்கணும்னா எனக்கு அதுல என்ன இருக்கு, எனக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. சோ பாஜக அண்ணாமலையை ஓரம் கட்டினாங்கன்னு பாக்குறத விட அண்ணாமலை அவர்கள் பெருசா ஆர்வம் காட்டலன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அண்ணாமலைக்கு இதுல எதுவும் இல்லை. ஒருவேளை பார்ட்டி அண்ணாமலையை ஓரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவருக்கான ஸ்பேஸ் இருக்குமா? இப்போ பிஜேபியில் இருக்கவே தான் அவர் ஸ்கோர் பண்றாரு. நான் ஏன் அதை சொல்றேன்னா, அண்ணாமலையை ஓரம் கட்ட வேண்டிய தேவை பாஜகவுக்கு இல்லை, பாஜகவுக்கு அண்ணாமலையோட தேவை இருக்கு. இல்ல, பாஜக தலைமை சொல்றதை நீங்க கேட்காம இருந்தீங்க அப்படின்னா இன்னொரு அண்ணாமலையை பாஜக தலைமையில உருவாக்கிட முடியல கேட்கிறேன். அண்ணாமலையை உருவாக்குனது பாஜக தான். பாஜக இல்லாம தனித்த அண்ணாமலையால இவ்வளவு பெரிய ஒரு லீடரா வந்திருக்க முடியாது. சோ அந்த வகையில மேபி நீங்க சொன்ன மாதிரி பாஜக நினைச்சாங்கன்னா மேபி இன்னொரு லீடரை உருவாக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு லீடருக்கு இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த அந்த பேக்கிங்கை மேபி கொடுக்க முடியும். ஆனா எவ்வளவு வருஷம் வேஸ்ட் பண்ணுவீங்க? இப்ப அண்ணாமலை உருவாக்கி அவர் ஒரு லீடர் ஆக்குறதுக்கு ஒரு 4-5 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க நீங்க. 4-5 கூட இருக்கும்னு நினைக்கிறேன். 5 வருஷம் நமக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம். அதுக்கு முன்னாடி நீங்க அண்ணாமலை அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திருப்பீங்க, அவருக்கு சில உத்தரவாதங்கள் எல்லாம் கொடுத்திருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமா மோல்டு பண்ணி தான் உள்ள கொண்டு வந்திருப்பீங்க. சோ ஒரு 7-8 வருஷம் செலவழிச்சிருப்பீங்க. புது அரசியல்வாதிகள் இந்த கணக்கெல்லாம் பார்ப்பாங்க. திரும்ப அப்ப இவரை ஃபுல்லா தூக்கி வெளில போட்டுட்டு முதல்ல இருந்து இப்ப நம்ம ஆரம்பிக்கணுமா? இந்த சாதாரண தனி மனிதர்கள் பார்த்தோம்னா ஈகோல இருந்து செயல்படுவாங்க. என்ன இவரு எதிர்த்து பேசிட்டாரா, சரி அப்ப தூக்கி போடுவோம், அப்ப இன்னொருத்தர கொண்டு வரும், அப்படி யோசிப்பாங்க. அரசியல்வாதிகள் ஒரு 7-8 வருஷம் நான் வேலை செஞ்சிருக்கேன், என்னோட டைமை நான் அங்க செலவழிச்சிருக்கேன், மூலதனமா அங்க உள்ள செலுத்திருக்கேன். அப்ப நான் இது எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டேன்னா வேஸ்ட், எனக்கு இதுல என்ன லாபம் இருக்கு? அதனால அப்படி டக்குன்னு தூக்கி போட மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பாஜக அதனால கொஞ்சம் குவைட்டா தான் போறாங்க. இப்ப பாஜகவை பொறுத்தளவுல அதிமுகவோட அவங்க இந்த தடவை சேர்ந்து பயணிக்கிறாங்கன்னா அது அண்ணாமலையை ஓரம் கட்டணுன்றதுக்காக கிடையாது, அவங்களுக்கு அந்த தேவை இருக்கு. அவங்க போன தடவை மாதிரியே தனித்து நின்னாங்கன்னா 0 சீட்ஸ் தான். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பாஜக ரெடியா இல்லை. ஏன்னா 24 அந்த ரிஸ்க் ஏன் எடுத்தாங்கன்னா அப்ப பலமா இருந்தாங்க. 2019 உள்ளதுலேயே அதிகமான சீட்ஸ் அப்பதான் வாங்குறாங்க. சோ 24 ரிஸ்க் எடுக்கலாம். அவங்க ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில அவங்க இருக்காங்க, ரிஸ்க் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டுல பெருசா அவங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கல, அது எதிர்பார்த்த ஒன்னாதான் இருக்கும். அவங்க ஒன்னும் பெருசா தமிழ்நாட்டுல இருந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா யூபில தான் அவங்களோட சீட்ஸ் கம்மியாகுது, நார்த்ல நிறைய பகுதிகளில் சீட்ஸ் கம்மியாகுது. சோ அவங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டியும் கிடைக்கல. இப்ப 24 இருந்த மாதிரி கேஷுவலா இருக்க முடியாது. சோ இப்ப அவங்க கொஞ்சம் சீட்ஸ் நமக்கு வரணும், பாஜகவை நாங்க தனியா வளர்த்துதான் சீட்ஸை வாங்குவோம்னா அது ரிஸ்க் இருக்கு அதுல. சோ அப்ப பாஜகவோட சீட்ஸ் என்ஷூர் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு. ஓகே, கட்சியும் வளர்க்கணும், ஆனா பாஜகவோட நம்பரையும் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன தேவை? அதிமுகவோட தேவை இருக்கு, ஆனா அதிமுகவை ரொம்ப வளர விட்டுறக்கூடாது, ஓரளவு கண்ட்ரோல்லயே அதிமுகவை வச்சுக்கணும். இந்த வேலையை செய்யறதுக்கு அண்ணாமலை சரி வர மாட்டார். அதிமுகவோட பயணிப்போன ஆயாச்சுன்னா அண்ணாமலை அங்க அடிபட்டுருவாரு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு, நான் ரொம்ப கிளீனான ஆளு, அதிமுக திமுக 2 பேரும் ரொம்ப மோசம். இப்ப நீங்க திருப்பி அவரை போய் அதிமுகவோட சேர்ந்து வேலை பார்க்க விட்டு அவங்களோட கூட்டணியில ஒரு சீட்டை கொடுத்தீங்கன்னா அவருக்கு எனக்கு தெரிஞ்ச அது ஒரு பின்னடைவு தானே அது. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா பாஜகவுடைய மத்திய தலைமைக்கு வேற ஏதோ ஒரு கணக்கு இருக்கு தமிழ்நாடு பத்தி, அதனாலதான் அண்ணாமலை அவர்களை ஓரம் கட்டி வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. 24 ஸ்ட்ராட்டஜி மாறுது 24 அப்புறம். ஓகே, அவங்களுக்கு வேற கணக்கு இருக்கு. ஆமா, 24 முன்னாடி வேற கணக்கு. அது அண்ணாமலையை ஓரம் கட்டணுன்றதுலாம் அவங்களோட நோக்கம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க கட்சி நேஷனல் லெவல்ல அவங்களுக்கு தமிழ்நாட்டோட தேவை இருக்கு. அதிமுக வழியா நமக்கு ஒரு கூட்டணி இருந்தா மேபி ஒரு 10 சீட் வருதுன்னு வச்சுப்போமே, தமிழ்நாட்டுல இருந்து 5 10 சீட் வருதுன்னு வச்சுப்போமே, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தானே தமிழ்நாட்டுல இருந்து அவங்களுக்கு வருதுன்னா. இப்ப 0 எம்எல்ஏ சீட்டா எம்பி சீட் சொல்றாங்க. ஓகே, 29 கணக்கு பண்றாங்க. அப்ப இங்க இப்ப நீ ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்ல, 26 ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாதான் 29 ஓரளவுக்காவது நீங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்க 24 பாஜக அதிமுகவும் சேர்ந்து நின்று இருந்தாங்கன்னா கண்டிப்பா 10 சீட் ஜெயிச்சிருக்கலாம், மினிமம் 10 ஜெயிச்சிருக்கலாம். அந்த 10 ஏன் தூக்கி போடணும்? அந்த வர 10 சீட் வரட்டுமே, அந்த 10க்கான தேவை இருக்கலாம் 29ல. இப்பவே 240 மெஜாரிட்டி இல்ல. ஆமா, அந்த 10 சீட் 29ல முக்கியமா தீர்மானிக்கக்கூடிய சீட்ஸா கூட இருக்கலாம். சோ அதனால இப்ப அவங்க என்ன யோசிக்கிறா, எப்பவுமே பிசினஸ்ல என்ன எப்படி இருக்கும்னா, ஒரு கம்பெனி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம்,
கொஞ்சம் நஷ்டங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த வெளியில எக்ஸ்பேண்ட் ஆன இடங்கள்லாம் இருக்குல்ல அதை ஃபுல்லா கம்மி பண்ணிடுவாங்க. சோ நமக்கு ஏற்கனவே நிறைய நஷ்டம் வருது, இந்தியால எல்லாம் கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்கோம், அப்ப க்ளோஸ் பண்ணிடுவோம், இந்தியால க்ளோஸ் பண்ணிடுவோம், பாகிஸ்தான்ல க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்புறம் முக்கியமா அந்த கோர் பிசினஸ் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம அமெரிக்கா யூரோப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அங்கதான் நம்ம கோர் பிசினஸ் இருக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கட்சிகள் பொறுத்தளவு எப்படின்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. கட்சியோட அந்த கோர் ஏரியா இருக்குல்ல அது பலவீனப்படும் போது பெரிஃபெரியை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அங்க இருந்து கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி எடுப்போம். காங்கிரஸ் பார்ட்டி தானே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கோட்டையில பலவீனப்பட்டதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளை ஃபோக்கஸ் பண்றாங்க. தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரியான பகுதிகளை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ கட்சிகள் இப்படிதான் செயல்படுவாங்க. ஒரு பிசினஸ் கம்பெனி வேற மாதிரி செயல்படும். பிரச்சனை வரும்போது சுத்தி இருக்கக்கூடிய அந்த பெரிஃபெரி மாங்கல அவுட்டர் லேயரை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. கட்சிகள் வந்து உள்ளுக்குள்ள பிரச்சனை வரும்போது அவுட்டர் லேயரை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அங்க இருந்து ஒரு 2-3 சீட்ஸ் எடுத்தலாம் தான் பார்ப்பாங்க. சோ அதனால இன்னைக்கு பாஜகவுக்கு அந்த தேவை இருக்கு. நம்மளோட கோர் ஏரியால சில ஓட்ட விடுறதா பாக்குறாங்க அவங்க. குறிப்பா இப்ப நீங்க ஹிந்து கன்சால்டேஷனை கொண்டு வந்துட்டீங்க நேஷனல் லெவல்ல, அதை தக்க வைக்கிறது கஷ்டம். ஏன்னா ஹிந்து கன்சால்டேஷனுக்குள்ள காஸ்ட் முரண்கள் இருக்கு, சாதிய முரண்கள்லாம் இருக்கு. ஹிந்துத்துவ கன்சால்டேஷனை மையமா வச்சு எல்லா சாதியினரையும் நீங்க ஒரு பாஸ்கெட்குள்ள போட்டாச்சுன்னா 10 வருஷம் கழிச்சு உள்ள பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும், அந்த முரண்கள்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். அதை அப்படியே நீங்க கொண்டு போய்கிட்டே இருக்க முடியாது. இது பாஜகவுக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம அதை டீப்பா இன்னும் கொஞ்சம் கூட அனலைஸ் பண்ணலாம். கொஞ்சம் டேட்டாஸ்லாம் இருக்கு. பாஜகவோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆனாலும் கன்வர்ஷன் கம்மியா இருக்கு. அதெல்லாம் நம்ம டீப்பா எடுத்து பேசுவோம் ஒரு இன்டர்வியூல, அதை நம்ம தெளிவா ஃபுல்லா பேசுவோம். சோ அதனால அந்த சிக்கல்லாம் இருக்கிறனால அவங்க இப்ப என்ன பண்றாங்க, புது மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. நிறைய புது மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. தமிழ்நாடு, கேரளா புது மார்க்கெட், ஆமா கேரளா இங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அங்க உடைய ஆரம்பிக்குது. அது இப்ப பிசினஸ்னா அப்படி இல்லை. யூஎஸ்ஏல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கம்பெனி உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வச்சுப்போம். அந்த கம்பெனி வீழும் போது கடைசியா எங்க ஸ்ப்ரெட் ஆகிருப்பாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் விழும். அப்புறம் அப்படியே வந்து அப்புறம் யூஎஸ்ஏக்கு வந்து நிற்பாங்க, அந்த கோருக்கு வந்து நிற்பாங்க. ஆனா பொலிட்டிக்ஸ் அப்படி கிடையாது. கோர்ல கிராக் வந்துச்சுன்னா அப்புறம் நீங்க எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த பக்கம் போக வேண்டியிருக்கும், பெரிஃபெரிக்கு போக வேண்டியிருக்கும். ஓகே. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டெல்லி நமக்கு வேண்டாம், நம்ம வந்து மாநில அரசியல்ல கவனம் செலுத்துவோம் அப்படின்னு காட்டுமன்னார் கோயில்ல திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுறாரு இந்த எலெக்ஷன்ல. இது பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஒருவேளை வந்து 26ல திமுக வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்போ நம்ம ஆதரவு கொடுத்து கேபினெட்ல இடம் கேட்டு பெற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கா. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதே விசிகாவில் வந்து ஆளுஷா ஷானவாஸ் போன்ற சிட்டிங் 3 எம்எல்ஏக்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டது. அவங்களாம் வந்து திமுகவுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்காங்க, விசிகாவை ஃபியூச்சர்ல உடைக்கக்கூடிய வேலைகள்லாம் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு கணிச்சு இப்பொழுதே திருமாவளவன் அவர்கள் திட்டமிட்டு அவங்க 3 பேரையும் ஓரம் கட்டிட்டாரு. அதுல 2 பேர் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஒருத்தவங்க வந்து எஸ் பாலாஜி, இன்னொருத்தவங்க ஆளுஷா ஷானவாஸ். இவங்க 2 பேரும் மீதியும் டவுட் வந்து அவங்க திருமாவளவன் அவர்கள் ஓரம் கட்டிட்டாரு. சோ இது ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு விசிகால. எப்படி பாக்குறீங்க? இருக்கலாம். ஏன்னா இப்ப ஒரு கட்சியோட ஸ்ட்ரென்த் தீர்மானிக்கிறது அசம்பிளி எலெக்ஷன்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதுதான் அந்த கட்சியோட பலத்தை வந்து தீர்மானிக்கும். இப்ப எம்என்எம் பொறுத்தளவுல அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்குறாங்க, அசம்பிளி எவ்வளவு சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்றாங்க, 0. அந்த கட்சியோட பலம் அதுதான். ஆனா கமல்ஹாசனோட அந்த ஒரு ஸ்டார் பவருக்காக ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்குறாங்க. சோ உங்களோட அந்த எம்பி பதவி விஷயம் கிடையாது. உங்களோட பலத்தை தீர்மானிக்கக்கூடியது களத்துல அசம்பிளி எலெக்ஷன்ல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்கன்றதான் தீர்மானிக்கும். அப்படி இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள் அதை தூக்கி போட்டு இப்ப உள்ள வராருன்னா நம்மளோட இடத்தை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுல கவனமா இருக்காருன்னு பாக்கலாம். நம்ம கட்சியை பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறார். கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஆளுஷா ஷானவாஸ், நம்மளும் பார்த்திருக்கோம். அவரு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதா அதிகம். நான் பார்த்த அளவுல டிவில எல்லாம் பார்க்கும்போது திமுகவை தான் அதிகமா அவர் சப்போர்ட் பண்ணி நான் பார்த்திருக்கேன். திமுகவை சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. கூட்டணியில் இருக்கிறதுன்றதுக்காக திமுகவை சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப திமுகவுக்கும் விசிகேவுக்கும் ஒரு முரணுமே இல்லைன்னு வச்சுப்போம். திமுகவோட நலனும் விசிகேவோட நலனும் பேரலா போகுதுன்னு வச்சுப்போம். அப்ப நீங்க சப்போர்ட் பண்ணலாம். அப்ப விசிகேன்ற கட்சியோட தேவையே கிடையாது. அந்த மாதிரி சூழல் இருந்ததுன்னா 2 பேரோட நலனும் ஒன்னாவது இருக்குன்னா 2 பேரும் ஒரே கட்சியில இருந்துக்கலாம்ல. சோ இப்ப திமுக பண்ணக்கூடிய காரியங்களால விசிகேவுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. சாதிய ஒடுக்குமுறைகள் அதிகமாயிட்டு இருக்கு. அதனால விசிகேவுக்கு தான் பிரச்சனை. அப்ப நீங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண அவசியம் கிடையாது. திமுகவை லைட்டா எதிர்த்தும் பேசலாம். நான் சொல்றது லைட்டா தான் சொல்றேன். கூட்டணியில இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்கள எதிர்த்து சில விஷயங்கள் பண்ணலாம். சங்கத்தமிழ் அடிக்கடி பேசாரு அந்த ஸ்டைல், ஏதோ அந்த ஸ்டைல் கூட போக வேண்டாம். அவரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போறாரு சில நேரங்களில். கொஞ்சம் மைல்டா பண்ணலாம் ஷானவாஸ். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. திமுகவை சேலஞ்ச் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. 2வது திமுகவை ஆதரிச்சு நான் நிறைய பார்த்திருக்கேன்.
நம்ம எதுவும் குற்றச்சாட்டுலாம் வைக்கல, நம்ம பார்த்த விஷயங்களை நம்ம சொல்றோம். சோ அந்த வகையில ஒண்ணு திமுகவோட இன்ஃபுளுன்ஸை கம்மி பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாருக்குமே தெரியுது திமுக இந்த எலெக்ஷன்ல திமுக செயல்பாடை பார்க்கும்போது சிறிய கட்சிகளோட இருப்பையே கேள்வி உட்படுத்துறாங்க. அவங்க கம்யூனிஸ்டுகளை டவுன் சைஸ் பண்ணிட்டாங்க, இப்ப எம்டிஎம்கேவை டவுன் சைஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அடுத்த எலெக்ஷன்ல என்ன ஆகும்? எம்டிஎம்கே திமுக தான் எம்டிஎம்கே சேர்ந்து ஆகும். அடுத்தது தனியா இனிமே நிக்க முடியாது. அவங்க 3 உதயசூரியன் ஒரு தனி சின்னம்னாங்க, இப்போ 4மே நாங்க உதயசூரியன் நிக்கிறோம்ட்டாங்க. அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன? திமுக தான். நாங்க தனியா எதுக்கு நின்றுட்டு உங்க சின்னத்தை தான் நிக்கிறோம், உங்க ஆதரவோட தான் ஜெயிக்கிறோம், உங்க கூடயே வந்துடுறோம் நாங்க. அடுத்த ஸ்டேஜ் அதுதான். அப்ப இந்த இடத்துல எம்டிஎம்கே தோத்துட்டாங்க. அப்புறம் எம்டிஎம்கே செய்யற வேலையை செய்யறதுக்கு புதுசா இன்னொரு கட்சி உள்ள கொண்டு வந்துட்டாங்க. லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு டிஎம்டிகேவை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப எம்டிஎம்கேவுக்கு வேற யூஸே இல்ல. அப்ப திமுகவோட தான் நாளைக்கு போய் சேரணும். அதே மாதிரி ஸ்லோவா கம்யூனிஸ்டுகளையும் பலவீனப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல திரும்ப பாக்குறாரு, நம்ம இடத்த தக்க வச்சுக்கிறதே சிக்கலான ஒரு விஷயம் தான், அதை நம்ம செய்யணும். இன்னைக்கு பேப்பரா நேத்து பேப்பரான்னு தெரியல, ஹிந்துல ஒரு இன்டர்வியூ அவரு கொடுத்திருக்காரு. அதுல அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, பாஜக அதிமுக மேல நிறைய அழுத்தம் போடுவாங்கன்றதுலாம் அவரு பேசுறாரு. என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்எல்ஏஸை விலைக்கு வாங்குறதெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற அர்த்தத்துல அவர் பேசுறாரு. ரெண்டாவது, பாஜக திமுகவையும் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் பேசுறாரு. அதனால நான் தமிழ்நாட்டு அரசியலை நான் தீவிரமா பாக்குறேன், சோ அப்ப இங்க நம்மளோட பிரசன்ஸ் அவசியம் அப்படின்ற பொருள் அவர் பேசுறாரு அந்த பேட்டியில. அப்ப இது காட்டக்கூடிய விஷயம் என்ன? அவருக்கு திமுக கிட்டையும் அதிருப்தி இருக்கு, திமுக கிட்ட அவர் சாட்டிஸ்ஃபைடா இல்ல. நான் என்ன சொல்றேன், இப்ப அவர் அந்த பேட்டியில பேசும்போது பாஜக தான் த்ரெட்டு, திமுகவுக்கே சேஃப்டி இல்லைன்ற ஆங்கிள் பேசுறாரு. நான் எப்படி பாக்குறேன்னா, அவர் திமுகவே ஒரு த்ரெட்டா தான் பாக்குறாரு. ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒழுங்கிட்டு இருக்கு. அப்ப திமுக ஒரு டைரக்ட் த்ரெட் இல்ல. இந்த கட்சிகள் எல்லாம் ஒழுங்கியாச்சுன்னா அடுத்து இங்க வருவாங்கல்ல. இந்த எலெக்ஷன்ல தப்பிச்சிட்டீங்க, 8 சீட் வாங்கிட்டீங்க, ஆனா நாளைக்கு இப்படியேதான் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. சோ அதனால திருமாவளவனுக்கு அவரோட கட்சியை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு, அவரோட கட்சியை அவரோட கட்டுப்பாட்டுல வச்சுக்க வேண்டிய தேவையும் இருக்கு. ஓகே, இப்போ அவரு பேட்டியில கூட ஹிந்து தான் நினைக்கிறேன், அதுல அவரு சொல்றாரு என்னன்னா, ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் நாகப்பட்டினத்தை விட ராயபுரம் பல்லாவரத்தை விரும்புறாரு அப்படின்ற செய்தி டிஎம்கேக்கு போயிருக்கு, அதனால நாகப்பட்டினத்தை வேறொரு கட்சி கூட்டணி கட்சிக்கு திமுக ஒதுக்கிட்டாங்கன்ற செய்தி எனக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. கட்சி தலைவருக்கு ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் எங்க போட்டிடுறாரு அப்படின்ற செய்தி போறதனுடைய வேகத்தை விட திமுக தலைமைக்கு அந்த வேகமா போயிருக்குது. அவரு அந்த பேட்டில ஓப்பனாவே சொல்றாரு, எனக்கு தெரியல, திமுக தலைமை என்கிட்ட சொல்றாங்க ஆளுநர் ஷானவாஸ் இந்த மாதிரி அவரு வேற தொகுதி மாறி போட்டிடுற விருப்பத்துல இருக்காரு, அதனால நான் நாகப்பட்டினத்தை வேற கட்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க எனக்கு சொல்றாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போனா என்ன நடந்துகிட்டு இருக்கு திமுக கூட்டணி கட்சிக்குள்ள அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம பேசுனதுதான், திமுக இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்குங்க. திமுகவுக்கு விசிகேவுக்குள்ள அதிகப்படியான இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. விசிகேவுக்குள்ள மட்டும் கிடையாது, கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ளயும் இருக்கு, இங்க அது பேர் என்ன, இந்த காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ளயும் இருக்கு, அதிமுகவுக்குள்ள திமுக இன்ஃபுளுன்ஸ் மட்டும்தான் இருக்கு. சோ அதனால திமுகவுக்கு எல்லா இடத்துலயும் இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. ரெண்டாவது இன்னொன்னு நான் சொல்றேன், இன்டெலெக்சுவல்ஸா சில பேர் அரசியலுக்கு வராங்கல்ல, அறிவுஜீவிகளா சில பேர் அரசியலுக்கு வருவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்ல பேச்சாளர்களா இருப்பாங்க, ரொம்ப அறிவார்ந்து பேசுவாங்க, அவங்களுக்கு இந்த இலக்கிய அறிவெல்லாம் இருக்கும். அவங்கள ஒரு தடவை யூஸ் பண்ணுவாங்க, ஆனா தொடர்ச்சியா அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா இப்ப என்னன்னா, இந்த கட்சிகளுக்குன்னு சில பிசினஸ் மாடல் இருக்கு. ஒரு கட்சி ஒருத்தருக்கு ஒரு சீட் கொடுக்குதுன்னா அவர் வழியா அந்த கட்சிக்கு பினான்சியல் ப்ராஃபிட்டும் இருக்கும். சில நேரங்கள்ல நல்லா பேசக்கூடியவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், நல்ல சிந்தனையாளருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, ஆனா தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. இப்ப சில பெரிய முதலைகள் இருப்பாங்க, பெரிய இந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு குறுநல மன்னர் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட இருந்து சீட்டு நீங்க பறிக்கவே முடியாது. ஏன் அவர்கிட்ட இருந்து சீட்டை பறிக்கவே முடியாது? அவர் ஒன்றும் பெரிய பேச்சாளராக இருக்க மாட்டாரு, பெரிய அறிவாளியா இருக்க மாட்டாரு, பெரிய விஷயம் தெரிஞ்சவரா இருக்க மாட்டாரு. ஆனா ஏன் அவருக்கு அந்த சீட்டு அவரோட ஒரு பொருள் மாதிரி எப்படி மாறுது? ஏன்னா அவர்கிட்ட பணபலம் இருக்கும். அந்த பணபலத்தை வச்சு அந்த பகுதி என்னோடது அப்படின்ற மாதிரி கோட்டை மாதிரி கட்டி வச்சிருப்பாரு. சோ இவங்களோட வெற்றிக்கான காரணம் என்னன்னா, அரசியலை பிசினஸோட இணைச்சிடுறாங்க. சோ இவங்களுக்கு அரசியலை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க தெரியும். அந்த பணத்தை வச்சு தொகுதியை கட்டுப்பாட்டு கீழே வச்சுக்க முடியும், தலைமையும் சந்தோஷமா வச்சுக்க முடியும். அந்த பணத்தை வச்சு எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுவாங்க.
இது இல்லாம என்னோட அறிவை மட்டுமே வச்சு என்னோட பேச்சாற்றலை வச்சு மட்டுமே நான் அரசியல நிப்பேன்னா ஒரு தடவை ஓகே இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்ப்பாங்க 5 வருஷமா நம்ம இவனால நமக்கு ஒன்றும் லாபம் இல்லைன்னு தலைமை பார்க்கும். அதனாலதான் இது ஏன் நான் சொல்றேன், நிறைய அறிவுஜீவிகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. கொஞ்சம் இந்த பெருசா பேசக்கூடியவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க, புத்தகம் நிறைய படிக்கிறவங்க, இலக்கியவாதிகள், இவங்களுக்கு எல்லாம் நிறைய நேரங்கள்ல ஒரு தடவை கொடுப்பாங்க. ஆனா தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா தொடர்ச்சியா கொடுத்தா கட்சிக்கு அது நஷ்டம் ஏற்படுத்தும். கட்சி நடக்கணும்னா கடைசியில கட்சி கல்லா கட்டணும்ல, அப்பதான் நடக்க முடியும், கட்சி நடத்த முடியும். ஒவ்வொன்றுக்கும் நீ காசு தான். சோ இவங்கனால அதுவும் பண்ண முடியாது. இந்த ட்ரெடிஷ்னலான பிசினஸையும் அரசியலையும் சேர்த்து வச்சு நல்லா பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க நல்லா பண்ண முடியாது. இவங்களுக்கு பெரிய பிசினஸ் அறிவுலாம் பயங்கரமா இருக்காது. பெரிய இலக்கியவாதிகளா இருப்பாங்க, கம்பராமாயணம் பத்தி பேசுவாங்க, சிலப்பதிகாரம் பத்தி பேசுவாங்க, பெரிய பேச்சாளர்களா இருப்பாங்க. ஆனா இந்த நுணுக்கம் அவங்களுக்கு தெரியாது. இந்த நுணுக்கமும் தெரிஞ்சவன் பாத்தீங்கன்னா அவனுக்கு பேச்சே வராது, வேற டேலண்ட். ஆமா. ஆனா அவன் பாத்தீங்கன்னா இந்த தொழில் நுணுக்கம் அவனுக்கு தெரியும். ஒரு கேஸ்ட் பேஸ் இருக்கும், அதை வச்சு ஒரு பகுதியை ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு தலைமையும் கைக்குள்ள வச்சிருப்பாங்க. தலைமை நினைச்சாலும் இவங்களை தூக்கி போட முடியாது, ஏன்னா தூக்கி போட்டா பெரிய நஷ்டம் வரும். சோ அதனால அந்த ஒரு சிக்கல் இருக்கு. நான் இந்த எலெக்ஷன்ல கரெக்டா பேர் சொல்லி மென்ஷன் பண்ண விருப்பம் இல்லை. பட் நிறைய அந்த மாதிரியான ஆட்களுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் அவங்க சைட்லைன் பண்ணப்படுறத பார்க்க முடியுது. போன தடவை நல்லா நடத்தப்பட்டு இந்த தடவை பார்த்தோம்னா அவங்கள சரியா நடத்தல ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. அது காரணம் என்னன்னா நடத்த முடியாது, அப்படி அவங்களை அகாமடேட் பண்ண முடியாது அந்த கட்சிக்கு. அவங்களுக்கு வேற கம்பல்ஷன்ஸ் இருக்கு. நிறைய விஷயங்களை மூடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.